ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பத்ராஜல ராம் கி ஜெய், ராமதாஸ் கி ஜெய். கஜசிம்மகதிம் வீரம் காகபக்ஷதரம் ஹரிம் கஸ்தூரி திலகோபேதம் ராகவம் சரணம் பஜே. மைதிலி பிராணநாதஞ்ச மல்லி மந்தாரமாலினோ மங்களானாம் மங்களாஞ்ச ராகவம் சரணம் பஜே. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு பத்ராஜல ராமருக்கு நம்மளுடைய கோபண்ணகாரு தாசில்தாரா அங்கே போக போகிறார் பத்ராஜலத்துக்கு. அந்த பத்ராஜல ராமருக்கு எப்படி கோவில் கட்டினார் அப்படிங்கிற திவ்ய சரித்திரத்தை நாம் அனுபவிக்கலாம். ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீராமன் பத்ராஜலத்தில் எப்படி காட்சி கொடுக்கிறார், எப்படி அந்த க்ஷேத்திரத்துக்கு எழுந்தருளினார் அப்படிங்கிற ஸ்தல வரலாற்றை நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம். கோதாவரி நதிக்கு ஒரு பெரிய பெருமை யாரால கிடைச்சது அப்படின்னா பிரபு ராமச்சந்திரமூர்த்தியால கிடைச்சதாம். இந்த நதி எப்பவும் ராம நாம ஜபம் பண்ணிட்டே இருந்துதான். அதனால அந்த நதி ஒரு மலையை பிரதட்சணம் பண்ற மாதிரி அமைந்த திவ்ய தேசம்தான் பத்ராஜலம் அப்படிங்கிற திவ்ய தேசம். அழகான ஒரு குன்று, அந்த குன்றுக்கு மேல அபரிமிதமான ஒரு கோவில் பத்ராஜலம். இந்த கோவில்ல இருக்கிற மூலமூர்த்தியை நம்ம பார்த்தோம்னா இன்னொரு தடவை தரிசிக்கணும் அப்படிங்கிற களிப்பு ஏற்படும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ராமருடைய தரிசனம் தபஸுனால கிடைச்சது, ராமருடைய தரிசனம் பக்தியினால கிடைச்சது, ராமருடைய தரிசனம் நம்மளுடைய கர்மா தீரணுங்கிறதுக்காக கிடைச்சது. அதனால அவரை இன்னொரு தடவை பார்க்கணுங்கிற ஆசை ஏற்படுமா. அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? சதுர்புஜங்களோட அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுப்பார். இடது தொடையில சீதா பிராட்டி அமர்ந்து அவள் எப்படி தெரியுமா இருப்பா? புன்முறுவலோட காட்சி கொடுப்பா. இடது பக்கத்துல இவாளுக்கு இடது பக்கத்துல இளைய பெருமாள் லக்ஷ்மணர் ஆயுதத்தோட நின்ற திருக்கோலத்துல காட்சி கொடுப்பார். பிரபு ராமர் சதுர்புஜங்கள்ல சங்கு, சக்கரம், கோதண்டம், வில் இந்த ஆயுதங்களை தரிச்சுண்டு இருப்பார். அவரோட திருமேனியை பார்த்தோம்னா ஒரு பக்கம் காம்பீரியம் தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு புன் சிரிப்பு தெரியும். இப்படி காட்சி கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சீதா பிராட்டியை தன்னுடைய மடியில வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த பிரதிபலிப்பு, இவருடைய கருணை அந்த முகத்துல தெரியும். பிராட்டி கூட இருக்கிறதுனால ஸ்வர்ணமயமான கிரீடம், திருமண் காப்பு, புன்முறுவலான ஒரு சிரிப்பு, ஆலிங்கன கோணத்துல பிராட்டி அப்படி ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்பார், அணைச்சுட்டு இருப்பார். பிராட்டி எப்படி தெரியுமா இருப்பா? ஒரு நேத்திரத்தினால ராமரை பார்த்துட்டு இருப்பா, இன்னொரு நேத்திரத்தால பக்தர்களான நம்மையும் கடாட்சிக்க கூடியவள் அவள். இவாளுக்கு கீழே பக்கத்துல ஒரு பக்கம் கருட பகவான், மற்றொரு பக்கத்துல ஹனுமான். ரெண்டு பேரும் எப்படி தெரியுமா இருப்பா? கூப்பின திருக்கைகளுடைய காட்சி கொடுப்பா. கருட கமன ராரா அப்படின்னு கருடனை குறிச்சு ராமதாசரே ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார். அந்த கீர்த்தனத்தை குமாரி விலாசினி அந்த குழந்தை பாடுறா, அதை கேட்கலாம். గరుడ గమనరారా నను మీ కరుణనేలు కోరా, గరుడ గమనరారా నను మీ కరుణనేలు కోరా, పరమ పురుషయే వెరపు లేకని మరుగు చొచ్చిదిని అరమరసేయకు, పరమ పురుషయే వెరపు లేకని మరుగు చొచ్చిదిని అరమరసేయకు, గరుడ గమనరారా నను నీ కరుణనేలు కోరా, గరుడ గమనరారా నను నీ కరుణ మేలుకోరా, పిలవగానే రమ్మి అభయము తలపగానే పిలవగానే
கடலி சயனா தசரத பால ஜல ஜனயனா பாலகடలి சயனா దశరథ బాల జల జనయన పాల ముంచినను నీర ముంచినను పాలపతి తినిక జాలము సేయకు పాల ముంచినను నీర ముంచినను పాలపతి తినిక జాలము సేయకు గరుడ గమన రారా నను నీ కరుణ నేలుకోరా గరుడ గమన రారా నను నీ కరుణ నేలుకోరా నీ కరుణ నేలుకోరా నీ కరుణ నేలుకోరా. பிரபு ராமச்சந்திரமூர்த்திய தரிசிக்கணுங்கிறதுக்காக பத்ர முனிவர் அவர் ஒரு யுகமா தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காராம். யார் இந்த பத்ர முனிவர்னா மேரு மேனகை இவர்களுடைய தவ புதல்வன் இந்த பத்ர முனிவர். இவர் தபஸ் பண்ணிட்டே இருக்கார். நாள் ஆக 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 அவர் பேர்ல ஒரு கரையான் புற்று வந்து கொடுத்தான். ஆனா உள்ளேந்து சப்தம் மட்டும் விழுந்துட்டே இருக்கு. என்ன? ராமா 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 ராமான்னு அந்த 2 எழுத்து தாரக மந்திரத்தை சொல்லிண்டே உட்காண்டிருக்கார். அதே மாதிரி தான் சொன்னார் யாரு? வால்மீகியும். புத்துலேருந்து தான் வால்மீகியும் வந்தார். 2 எழுத்து மந்திரம் தான் எல்லாத்தையும் கொடுக்கும்னு நம்ம பார்த்தோமே. ஒரு நாள் ராமர் தரிசனம் கொடுத்துட்டார். எப்படி? வேட ரூபத்துல தரிசனம் கொடுத்துட்டார். அவரை பார்த்து சந்தோஷப்பட்டார் இவர். ஆனா புத்துக்குள்ளே இருந்தே இவர் சொல்றார், ஹே ராமா, தாயாரோட சேர்ந்து எனக்கு காட்சி கொடுப்பா அப்படிங்கிறார். பத்ரமுனிவரே, உம்முடைய தபசுக்காக நான் ஓடி வந்திருக்கேன். பிராட்டி அசோகவனத்துல இருக்கா, அவளை மீட்டுண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் காட்சி கொடுக்கறேன் அப்படின்னார். ஆனா காட்சி கொடுக்காம கிளம்பி போயிட்டார் வைகுண்டத்துக்கு. இவரோட தபஸை மெச்சி அப்பயும் இவர் எழுந்திருக்கவே இல்லை, தபஸ் பண்ணிட்டே இருந்தார். பிராட்டியோட ராமபிரான் வரப்போறார் அப்படின்னு அவருடைய தபஸை மெச்சி வைகுண்டத்திலிருந்து சங்கநாதத்தோட வந்து அமர்ந்த திருக்கோலத்துல காட்சி கொடுத்தார் அப்படின்னு ஸ்தல வரலாறு சொல்றது. சிற்பியினால செதுக்கப்படாத ஸ்வயம்பூ மூர்த்தி. பிற்காலத்துல இந்த முனிவரே பத்ர மலையாவே ஆயிட்டாராம். அந்த மலையில நம்ம காதை வச்சு ஒரு இடத்துல கேட்டோம்னா ராம நாமம் இன்னிக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்வார்கள். இந்த சரித்திரம் திரேதா யுகத்துல நடந்த சரித்திரம். துவாபர யுகத்திலையும் ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்திரீ வைகுண்டத்துல உள்ள மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணிட்டே உட்காண்டிருந்தாலும். அவளுக்கு தமக்கா அப்படின்னு பேரு. இவளுடைய கனவுல பகவான் சொல்றான், நீ தியானம் பண்ற பத்தியா, அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன், என்னை தேடிண்டு வா அப்படின்னு கூப்பிடுறான். இவள் உடனே தேடிண்டே போறா. ஆனா தேடிண்டு போற போது இவளுக்கு முன்னாடி ஒரு மலைப்பாம்பு ஒண்ணு வேக வேகமா போய் ஒரு புத்துக்குள்ள போய் மறைஞ்சுடுத்து. கோதாவரியிலேருந்து ஜலத்தை எடுத்துட்டு வந்தா அந்த புத்து மேல கொட்டுறா. பத்ர முனிவருக்கு காட்சி கொடுத்த அதே மூர்த்தி ஸ்வயம்புவா இவளுக்கும் காட்சி கொடுக்கிறார். அஸ்வத்த விருட்சம் கொடை பிடிக்கிறது. அமர்ந்த கோலத்துல காட்சி தரும் அந்த மூர்த்திக்கு இவள் நித்தியம் பூஜை பண்ணுவா. இவளுக்கு ஒரு ஆசை, இந்த ராமருக்கு ஒரு கோவில் கட்டணுமே அப்படின்னு ஆசைப்படுறா. ஆனா அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு பகவான் வேற ஒத்தரை வச்சுட்டு இருந்தார். யார் அவர் அப்படின்னா, கலியுகத்துல ராமன் நாமத்தை சொல்லிண்டே பிறந்த கோபண்ணகாரு, அதாவது நம்ம ராமதாசர். இந்த கோவிலுக்காக தன்னுடைய சரீரத்தையே கரைச்சிண்டவர் ராமதாசர். ஊனிடை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு சொல்றோமே, அந்த மாதிரி பார்த்து 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 கட்டினார் ராமதாசர் அந்த பத்ராஜல கோவில. இவருடைய ராம பக்தி வளர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கபீர்தாசர் தான் காரணம். ஏன்னா ராம மந்திரத்தை இவருக்கு உபதேசம் பண்ணவர் கபீர்தாசர். உபதேசம் பெறாமலேயே ராம நாமத்தை சொல்லலாம். உபதேசம் வாங்கிட்டோம் அப்படின்னா குருவுடைய கிருப்பை நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம பகவானை அடைஞ்சுடலாம்.
ஒரு தடவை கபீர்தாசர் இந்த கோவிலுக்கு வந்திருக்கார், வரார். அப்போ என்னாச்சு, இவர் ஒரு முஸ்லீம் இல்லையா, அதனால அவள்லாம் இவர் உள்ள விடமாட்டேன்னுட்டா. இதெல்லாம் கலியுகத்துல. அந்த சமயம் கர்ப்ப கிரகத்தில் இருந்த மூர்த்திகள் எல்லாரும் மறைஞ்சே போயிட்டாளாம். உள்ளேந்து அசரீரி வாக்கு கேட்கறது, இவரை உள்ள அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லி. உடனே கபீர்தாசர் உள்ள வந்தார். ராமபிரபு காட்சி கொடுக்கிறார். இப்படி துவாபர யுகம், கலியுகம், அதுக்கப்புறம் இந்த இந்த ஒவ்வொரு திரேதாயுகம், இந்த 3 யுகத்திலையும் ராமபிரபு ராமச்சந்திரமூர்த்தி காட்சி கொடுத்தார் அப்படின்னு ஸ்தல வரலாறு சொல்லப்படுறது. இந்த இந்த கஷேத்திரத்துக்கு தான் தாசில்தாரா பொறுப்பேற்றுக்கிறதுக்காக வரார் நம்ம கோபண்ணகாரு. புது தாசில்தார் வராரே அப்படின்னு அவரை வரவேற்கிறா எல்லாரும். முதல்ல எங்க அழைச்சிட்டு போறா அப்படின்னா அங்க இருக்கிற ராமசாமி கோவிலுக்கு தான், அந்த ராமர் கோவிலுக்கு தான் அழைச்சிட்டு போறா. இந்த கோவிலை பார்க்கறார். அது ரொம்ப சீன தசையில இருக்கு. சீத்தம்மாவை மடியில உட்காத்தி வச்சுட்டு இருக்கார் ராமர், காட்சி கொடுக்கிறார். இன்னைக்கும் இவர் வராரே அப்படிங்கிறதுக்காக அவ என்ன பண்ணினா தெரியுமா, அந்த கர்ப்ப கிரகத்துல ஒரே இருட்டு, ஆனா ஒரு சின்ன தீபத்தை ஏத்தி இருக்கா. காட்டுல பறிச்சு அந்த பூக்கள் எல்லாம் பறிச்சு ஒரு மாலையா போட்டு விட்டுருக்கா. ஒரு தோரணம் கட்டியிருக்கா. காலை எங்க வைக்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் ஒரே நெருஞ்சி முள்ளா இருக்கு. ஒரே வௌவால் பறக்கிறது இங்கேயும் அங்கேயும். வௌவால் புழுக்க நாத்தம் அடிக்கிறது. உள்ளுக்குள்ள கோவிலுக்குள்ள நிற்கவே முடியல. ஒரே கும்மிருட்டு. முணுக்கு முணுக்கு முணுக்குன்னு ஒரு தீபம் மட்டும் எரியறது. ராமரை பார்த்தார் இவர். அப்படியே துக்கப்படுறார். நிதரம் துக்கமாபன்னோ ராம பக்த சிகாமணி நிர்மாதுமாலயம் சத்யக பிராரேவ வைஷ்ணவோத்தமக ததாபி தீர சித்தோயம் பரிக்ரக விவர்ஜிதக பாவயன் மைதிலீகாந்த மவசத் துஷ்டமானசக சா கதாச்சித் ராகவஸ்ய மந்திரம் பிராப்ய சாதரம் விஷீர்ணம் தச்ச சர்வத்ர ததர்ஷாமல மானசக. இது இந்த ஸ்லோகம் வைஷ்ணவ சம்ஹிதையில ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் சொல்லியிருக்க. இவர் எப்படி துக்கப்பட்டார் அப்படின்னு. ராமரை பார்க்க பார்க்க ராமதாசருக்கு அழுக வந்துடுத்து. பட்டாபிஷேக ராமனா பார்க்க முடியலையே, வனவாச ராமனா பார்க்கறேனே அப்படின்னு நினைச்சுட்டு கண்ணீர் விட்டுண்டு அழுதுண்டு நிற்கிறார். கோவிலுடைய ஸ்திதியை பார்த்து வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கிற போது அந்த அர்ச்சகர், தாசில்தார் மகாராஜ், உங்களுடைய உத்தியோக காலத்துக்குள்ள நீங்க இங்கேந்து மாத்தலாகி போறதுக்குள்ள இந்த கோவிலை நீங்க சம்ரோட்சணம் பண்ணிடணும், இத புதுப்பிச்சு கும்பாபிஷேகத்தை நீங்க நடத்திடணும், இது இந்த ராமருடைய நியமனம் அப்படின்னர். இப்படி அர்ச்சகாள் சொன்னாலே அது பகவானுடைய நியமனம்னு தான் பாகவதாள்லாம் நினைப்பா. எம்பெருமான் என்னை அப்படி உபயோகப்படுத்தினானால் என்னுடைய உத்தியோகம் சபலமாச்சு அப்படின்னு நினைச்சுண்டு அர்ச்சகர்கிட்ட ஆகட்டும் அப்படின்னு அகங்காரமா சொல்லல, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். இந்த கோவில் விஷயமான சிந்தனையே இவரோட ஹிருதயத்துல ஓடுறது. தாசில்தார் உத்தியோகத்தையே மறந்து போயிட்டார். எப்ப பாரு இந்த சிந்தனை, எப்படி இந்த கோவிலை கட்டலாம் அப்படின்னு. ஏதோ பெயரளவுக்கு பண்ணினா போருமே அப்படின்னு இவருக்கு தோணல. இந்த கோவிலை பார்த்தா ஏதோ சில இடங்கள்ல மட்டும் திருப்பணி பண்ணா போரும் அப்படின்னு இவருக்கு தோணல. அடியிலேந்து எல்லாத்தையும் பிரிச்சு வேலை பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிறார். எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறார். என்கிட்ட என்னோட சொந்த வீடு இருக்கு, பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் என்கிட்ட இருக்கு, மனைவி போட்டுருக்கிற பூஷணங்கள்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் வித்து நம்ம கைங்கரியத்தை ஆரம்பிச்சுடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஏன்னா கையில காலனா காசு கிடையாது, தாசில்தாரா வந்திருக்காரு, அப்பதான் ஆரம்பிச்சுடுவோம் அப்படின்னு நினைச்சு விட்டார். உத்தியோகம் இருக்கு, தாசில்தார் உத்தியோகம் இருக்கு, ஜீவனத்துக்கு அப்பப்போ அதுலேருந்து வர பணத்தை வச்சுட்டு நம்ம ஜீவனம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தனக்குன்னு ஒரு சொத்து இல்லாம பண்ணிட்டு விட்டார். எல்லாத்தையும் வித்து ஆரம்பிச்சு விட்டார் கைங்கரியத்தை. முதல்ல
பெருமாளை என்ன பண்ணினார், பாலாலயம் பண்ணி ஒரு குடிசையில வச்சு விட்டார். அஸ்திவாரம் உள்பட எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு கோவிலை புதுசா கட்ட ஆரம்பிக்கிறார். கருங்கல் திருப்பணியா பண்ற இவர் கட்டின கோவில் தான் இன்னைக்கும் அங்க இருக்கு. கருங்கல் தூணா இருக்கு, எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இவருடைய புகழை இன்னைக்கும் அந்த கோவில் சொல்லின்னு இருக்கு. கோதாவரி நதி ஓடுறது பக்கத்துல, பத்ராஜலை மலை பக்கத்துல, அந்த மலை மேல பவழம் மாதிரி கோவில் இருக்கும். பெரிய கோவில்னு சொல்ல முடியாது, அதுக்காக சின்ன கோவிலும் இல்லை, நடுத்தரமானது. அப்படியே கிளி கொஞ்சம் அந்த கோவிலை பார்த்தாலே ஆசைப்பட்டு, அவ்வளவு ஆசைப்பட்டு கட்டியிருக்கார். ஊஞ்சல் மண்டபம் கட்டணும், சபா மண்டபம் கட்டணும், அர்த்த மண்டபம் கட்டணும், வாகன மண்டபம் கட்டணும், பகவான் புறப்பாடு கண்டுகொள்றதுக்கு பிரகாரம் கட்டணும், மழையில மக்கள்லாம் வந்து ஒதுங்கிறதுக்கு திருமாலப்பத்தி வீதி வேணும், விமானம் வேணும், ராஜகோபுரம், இவ்வளவும் இவருடைய பிளான்ல இருக்கு. ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஒவ்வொன்னா கட்டிண்டே இருக்கார். தங்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் செலவழிஞ்சு போயிடுத்து. அந்த சமயம் வரி வசூல் பண்ண வேண்டிய சமயம் ஆயிடுது. இவர் திவான் இல்லையா, அதனால வரி வசூல் எல்லாம் பண்ணினார். நிறைய பணம் கிடைச்சிடுது. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ராஜாக்கு அப்புறமா கப்பம் கட்டிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணினார், எல்லாத்தையும் கோவிலுக்கே செலவழிச்சார். சர்வம் ராஜதனம் தீரஸ்துவ ஆதாயதாய நிர்பயம் சகார ராகவேந்திரஸ்ய மந்திரம் பகு சுந்தரம். வரி வசூல் பண்ண பணத்தை எடுத்து 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 அழகா கோவில் கட்டின்னு உட்காந்துருக்க. தைரியம் வந்துடுத்து இவருக்கு. பயப்படாம எடுத்து செலவு பண்றார். கோவிலை பூர்த்தி பண்ணிட்டார். அப்பையும் கையில பார்த்தா நிறைய பணம் இருக்கு. அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய பணம் கையில வச்சுட்டு இருக்க. இவர் பொறுப்பை ஏத்துன்றதுலேருந்து நயா பைசா கொண்டு போய் அந்த அரசாங்கத்துக்கு கட்டவே இல்லை இவர். இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி மகராஜ் சொல்லுவார், துலுக்கனோட பணத்தை எடுத்து அநியாயமா செலவு பண்ணிட்டாரே அப்படின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. பக்தரான ராமதாசரை கேட்டா, துலுக்கனோட பணமா? இல்லையே, இது ராமருடைய பணம்னா. கோவில் கோவிலா கொள்ளை அடிச்சு அவன் கொண்டுண்டு போனானே, அது தர்மமா அப்படின்னு கேட்கிறார். நம்ம இந்து சாம்ராஜ்யத்துல வந்து உட்காந்துண்டு உழைப்பாளிகளான நம்ம கிட்டேந்து வரி வசூல் பண்ணினா அது அவன் பணம் ஆயிடுமா? உழைப்பாளிகளுடைய பணம்னா அது. தேசமும் அவனுடைய தேசம் இல்லையே, அவனுடைய ஜனங்களும் இங்க இல்லையே, எல்லாம் ஈஸ்வரனுடைய பணம். அவரோட பணத்தை எடுத்து அவருக்கு கோவில் கட்ட உபயோகப்படுத்துறோம். இப்படி தீர்மானம் பண்ணிவிட்டாராம் ராமதாசர். தாசில்தாரா இருக்கிறதுனால இவருக்கு அந்த ரைட் இருக்கு. இது பொது காரியம். அந்த பணத்தை எடுத்து தன்னோட வீடு கட்டிண்டா அது சொந்த காரியம். அப்போ எல்லாரும் தண்டனை கொடுப்பா. ஆனா தண்டனை கொடுக்கறது இல்லை இந்த காலத்துல எல்லாம். பொது பணத்தை எடுத்து அவாவா வீடு காரு பங்களான்னு கட்டிக்கிறா. யாருமே தண்டனை கொடுக்கறது இல்லை. பொது பணத்தை எடுத்து பொது காரியத்தை தான் இவர் செய்யறார். அப்படி பண்ற போது எல்லாரும் கேட்குற, அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறா. பர்மிஷன் லேசில் கிடைச்சிடுமா என்ன? இப்போ எங்கேயாவது ஒரு கோவில் கட்டுற இருக்கிற இடத்துல ஒரு முள்ளு செடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை வெட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா அவள் என்ன சொல்லுவா, 1000 ஆர்கியூமெண்ட் சொல்லுவா. அதெல்லாம் வெட்டக்கூடாது, போய் என்டோமெண்ட் போர்டில் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கோ அப்படிலாம் சொல்லுவா. கடைசியில் பர்மிஷன்லாம் வாங்கி அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சொன்ன உடனே என்ன தெரியுமா சொல்லுவா, அதெல்லாம் வெட்ட வேண்டாம், நாங்கள் அதுக்காக அந்த பயிர் அந்த அது வேணும்னு தான் நாங்களே பயிர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆர்டர் போட்டுருவா. இப்போ நடக்கிற இந்து சாம்ராஜ்யத்திலேயே இப்படி இருந்தா, கோவில் கோவிலா இடிச்சு தள்ளி சூறையாடின முஸ்லீம் ராஜ்யத்தில் ஒரு இந்து கோவில் கட்டணும்னா பர்மிஷன் வாங்கியா கட்ட முடியும்? நம்ம பாட்டுக்கு கோவிலை கட்டுவோம் அப்படின்னு நினச்சி விட்டார். வந்ததை அனுபவிச்சுப்போம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்து கொடுத்தான் ராமதாசருக்கு. தன்னுடைய மனசாட்சி பிரகாரம் காரியத்தை பண்றார், சீர்திருத்தவாதியா இருந்திருக்கார் அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் இந்த இடத்துல இப்படி வியாக்கியானம் பண்ணுவார். ராமதாசர் கோவிலெல்லாம் கட்டி முடிச்சிட்டார். ஒரு நாளைக்கு கோதாவரியில போய் ஸ்நானம் பண்ற போது சுதர்சன சக்கரம் இவர் கையில கிடைச்சது. ராமரே கொடுத்தது. அதை கோபுர கலசமா மேலே தூக்கி வச்சுட்டார். இன்னைக்கும் 2 கோவில்ல கலசம் இருக்காது.
கோபுரத்தில் இந்த பத்ராஜலம் கோவில், அதே மாதிரி புரி ஜெகநாத் கோவில், இந்த 2 கோவில்லையும் பார்த்தா கலசத்துக்கு பதிலாக சுதர்சன சக்கரம் தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டார். கையில் பணத்தை பார்க்குற இன்னும் நிறையா இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் பணம் இருக்கு, அதையாவது கொண்டு போய் கட்டலான்னா கட்டலை. என்ன பண்ணார்? மிச்சம் இருந்த பணத்தில் 10 நாள் உற்சவத்துக்கு வேண்டிய வாகனங்கள்லாம் தயார் பண்றார். அப்படி வாகனங்கள்லாம் தயார் பண்ணினதுக்கு அப்புறமும் பணம் இருந்தது. என்ன பண்ணினார்? பகூனி பூஷணான் ஏவ மனர்க்யானி விதாயசக சகார வைஷ்ணவக சார்தம் நவம் உற்சவமேவச்ச. சீத்தம்மாவுக்கு ஏராளமான நகை, ராமருக்கு வஜ்ர கிரீடம், வஜ்ர கோதண்டம், தங்க கவசம், அதே மாதிரி லக்ஷ்மண சுவாமிக்கும் இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டார். உற்சவம் வேற கொண்டாட போறார். ஏன்னா அந்த சமயம் ராமநவமி உற்சவம் வந்துடுத்து, எல்லாத்தையும் முடிச்சுட்டார், உற்சவம் வந்துடுத்து. அதனால எல்லா பாகவதாளுக்கும் பத்திரிக்கை பறக்கிறது. இந்த வருஷம் ராமநவமி உற்சவம் பத்ராஜலம் கோவில்ல தான், எல்லாரும் வாங்கோ அப்படின்னு அழிச்சுட்டார். எல்லா சாதுக்களும் சொல்றார், நம்ம ராமதாச சுவாமிகள் பத்ராஜலத்துல கோவில் சம்ரோட்சணம் பண்ணியிருக்க, 10 நாள் உற்சவம் நடத்துற, வாங்கோ போகலாம் சொல்லிட்டு எல்லாரும் சாரசாரியா வர உற்சவத்தை அதிவிமர்சையா பண்ணினார். ராத்திரி புஷ்ப பல்லாக்குல ராமர் ஊர்வலமா வர, ஊஞ்சல் மண்டபத்துல தாயாரையும் பெருமாளையும் எழுந்துருள பண்ணி ஒய்யாலூகவையா அப்படின்னு உக்காத்தி வச்சு ஊஞ்சலை ஆட்டின்றே பாடுறார். பக்தாள்லாம் என்ன பண்றா? பெரிய பஜனை கூடத்துல பாட்டு பாடுறா, நாம சங்கீர்த்தனம் பண்றா. அவளோட மத்தியில வந்து நின்றுட்டார் ராமதாசர். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், ராமரையும் சீத்தம்மாவையும் பார்க்கிறார். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், அப்படியே அழறார். எப்படி இருந்தான் அந்த ராமன், எப்படி பண்ணிட்டுட்டான். என்னால பண்ணிக்கல, நான் ஒரு திருணம், ஒரு புல்லு, நம்மளை வச்சுண்டு எப்பேற்பட்ட ஒரு காரியம் நடத்திட்டுட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருக்கார். அப்படி பூரிச்சு போய் நிற்கிறார். ஊஞ்சல் ஆடிண்டே இருக்கு. தம்புராவை எடுத்து தோளில் மாட்டிண்டார். ஸ்ருதியை மீட்டிண்டு தினமே சுதீனமூ அப்படின்னு பாடுறார். அந்த பாட்டில் சொல்றார், என் ராமனை கொலு மண்டபத்தில் எழுந்துள்ள பண்ணி நான் பார்க்கிறேனே, இந்த நாள் தான் என் ஜன்மால நான் மறக்க முடியாத நாள். என் மனசு நிறைஞ்சு இருக்குடா ராமா. இப்படி சுகமா பாட பக்த கோடிகள் தானே உனக்கு ரொம்ப முக்கியம், இப்படி பாடுற பக்தர்கள் தானேப்பா உனக்கு முக்கியம் அப்படின்னு அந்த பாட்டை பாடுறார். அந்த பாட்டை நம்ம இப்ப கேட்கலாம்.
இவர் இப்படி பாடிண்டே இருக்கிற போதே அங்க அர்ச்சகா எல்லாம் என்ன பண்ணா தெரியுமா, 1000 ஸ்வர்ண புஷ்பத்தினால பண்ணி வச்சிருக்காரு. அதால அர்ச்சனை பண்றா எல்லாரும். எல்லாத்தையும் பார்த்த ஆனந்தப்பட்டாச்சு. எல்லாம் நடந்துருது. நடக்கிறது இனிமே நடக்கட்டும், எல்லாம் ராமனிஷ்டம் அப்படின்னு நினைச்சு பூரிச்சு நிக்கிறார். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, தானிஷாக்கு அதாவது அந்த ராஜாக்கு கோபம் வரப்போறது. கோவிலை இடி அப்படின்னு அவன் சொல்லலை, நகைகளெல்லாம் கஜானாக்கு கொண்டு வா அப்படின்னு அவன் சொல்லலை. ராமதாசரை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறானே தவிர அந்த கோவிலை அவன் தொடவே இல்லை, அந்த நகைகளை அவன் தொடவே இல்லை. அதுதான் ஆச்சரியம். அத்தனை பூஷணங்களும் இன்னைக்கும் அங்க இருக்கு. ஆந்திரா கவர்மெண்ட் அதை காப்பாத்தி வச்சிருக்கா. அந்த பூஷணங்களை பார்க்கணும்னா அந்த கோவில்ல உள்ள ஆபீசர் கிட்ட சொன்னா போய் பார்க்க முடியும். நான் பார்த்திருக்கேன் அடியேன். என்னென்ன பூஷணம் எவ்வளவு கிராம் தங்கத்துல பண்ணி இருக்கார், ராமருக்கு எப்படி பண்ணியிருக்கார், சீத்தம்மாக்கு எப்படி பண்ணியிருக்கார், லக்ஷ்மண சுவாமிக்கு எப்படி பண்ணியிருக்காருன்னு ஒரு கீர்த்தனத்துல அவரே பாடுறார். அந்த பாட்டை இந்த எபிசோடோட கடைசியில நம்ம கேட்கலாம். ராமதாசர் ராமருக்கு கோவில் கட்டினார் இல்லையா, ராமதாசருக்கு ஆந்திரா கவர்மெண்ட் கோவில் கட்டிட்டார். ஒரு பெரிய நினைவு மண்டபமும் கட்டியிருக்கா. அதுல 1000 பேர் உட்கார்ந்துக்கலாம். அங்க முதல்ல ராமதாசர் தாசில்தார் ரூபத்துல தான் நிற்பாராம். கொஞ்சம் உள்ள போனோம்னா பாகவத ரூபத்துல இருப்பார். ராமதாசரே கையால எழுதின ஏட்டுச்சுவடி அந்த கீர்த்தனங்கள்லாம் அங்க இருக்கு. இவர் பூஜை பண்ணின அந்த ராமர் அங்க இருக்கு. செப்பு பட்டயங்கள்லாம் இருக்கு. ராமன் ராம் அப்படின்னு பொறிச்ச 2 தங்க முகராக்கள் கூட அங்க இருக்கு. பின்னாடி ராமர் கொண்டு வந்து கொடுக்க போறார். அந்த 2 தங்க முகராக்கள் கூட அங்க இருக்கு. இன்னைக்கும் பத்ராச்சலம் போனா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு குரூப்போட நம்ம போனோம்னா இத்தனையும் பார்க்க முடியும். அடியேன் வேலுக்குடி சுவாமியோட போயிருந்தேன். அதனால எங்க எல்லாருக்கும் அதை வச்சு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி காண்பிச்சா நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். பாகவத ரூபத்தை காட்டிலும் தாசில்தார் ரூபத்தை பார்த்ததும் நான் அழுதுட்டேன், அப்படியே உருகி போயிட்டேன் அப்படிங்கிறார் கிருஷ்ண பிரேமி சுவாமிகள். உற்சவம் எல்லாம் அழகா பூர்த்தி பண்ணிட்டார். எல்லாருக்கும் சாப்பாடு 4 பிரகாரத்திலையும் நடக்கிறது. பாகவத கோஷ்டிகளுக்கு தனி, வைதிக கோஷ்டிகளுக்கு தனி, பொதுஜனங்கள் கோஷ்டின்னு பிரிச்சு 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 பந்தி போட்டிருக்கார். வைதிக கோஷ்டியில அந்த ஊர்ல உள்ள ஒரு முக்கியஸ்தர், முக்கியமான புள்ளி உட்காரத்துக்காக வந்தார். அவரை நம்ம ராமதாசர், சுவாமி இங்க வேண்டாம் சுவாமி, இது வைதிக கோஷ்டி, நாமெல்லாம் பாகவத கோஷ்டி, நான் பாகவத கோஷ்டியில போய் உட்கார போறேன், நீங்களும் என்னோட வாங்கோ அப்படின்னு அழைச்சார். அந்த முக்கியஸ்தருக்கு கோபம் வந்துடுது. எழுந்துட்டு என்ன பண்ணார், ஊரை கொள்ளை அடிச்சு கோயில் கட்டிட்டு
என்ன இங்கே உட்காராதே அப்படிங்கிறியே, உன்னோட சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு எழுந்து போயிட்டார். ராமதாசர் விந்தையா அவரை பார்த்துட்டு இருக்கார். அவரை சமாதானம் பண்ணி அழைச்சுட்டே வரல. இதுவும் பகவானுடைய லீலை அப்படின்னு நினைச்சுட்டார். அந்த போனாரே அந்த முக்கியஸ்தர், அவர் என்ன பண்ணினார், தானிஷாக்கு ஒரு மொட்டை கடுதாசை எழுதி போட்டுட்டார். அது தானிஷாவோட கையில போய் கிடைச்சுடுத்து. உடனே காரியஸ்தர்களை கூப்பிட்டான் ராஜா. பத்ராஜல தாலுக்காலேருந்து வரி வசூல் பண்ணினதெல்லாம் வந்துடுத்தா, வந்து சேர்ந்தாச்சா, எல்லாம் பைசா பாக்கி இல்லாம வந்தாச்சா அப்படின்னு கேட்டான். இன்னி வரலும் காலனா காசு வரல அப்படின்னா. உடனே அக்கண்ணகாரு உட்காண்டிருக்கார். யாரு? கோபண்ணகாரோட அண்ணா மாமா உட்காண்டிருக்காரு இல்லையா, அவருக்கு சொரேர்னு எடுத்து, நம்ம பையன் கோபண்ணான்னா அங்க இருக்கான் அப்படின்னு அவர் நினைச்சார். ஆனா சபையில ஒன்றும் பேச முடியல அவரால். உடனே ராஜா என்ன சொன்னான், ஆர்டர் போடுறான். என்ன ஆர்டர்? யததா கர்ணிய ராஜது தானீஷ இதி விஸ்ருதக பபந்த ராமதாசம் தம் கிருத்தக காராகிருஹே பத. காராகிரகம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டான் ராஜா. யாரும் ஒண்ணுமே பேசல, பதில் சொல்லவும் முடியல. காராகிரகத்துக்குள்ள கொண்டு போய் அடைக்க போறான் ராஜா. இவருடைய ஜெயில் வாசத்தை நம்ம அடுத்த எபிசோட்ல அனுபவிக்கலாம். இச்வாகு குல திலகா அப்படிங்கிற இவருடைய ஃபேமஸ் கீர்த்தனம். அதுல அந்த கீர்த்தனத்துல அவர் சொல்றார், ஹே ராமா, நான் தானேடா உனக்கு எல்லா ஆபரணமும் பண்ணி போட்டேன். உங்க அப்பா தசரதரா பண்ணி போட்டார், இல்ல ஜனக மகாராஜா தான் பண்ணி போட்டாரா? நான் தானே பண்ணினேன். நீ என்ன மீட்க கூடாதா இந்த சிறையிலேருந்துன்னு சொல்லி சொல்லி அழறர். அந்த கீர்த்தனத்தை குமாரி மைத்ரேயி பாடுறா. அந்த பதிவோட அடியேன் இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். பத்ராஜல ராம் கி ஜெய், ராமதாஸ் கி ஜெய். ఇక్ష్వాకుకుల తిలక ఇకనైన పలుకవే రామచంద్ర, నన్ను రక్షింపకున్న నన్ను రక్షకుల ఎవరింత రామచంద్ర. చుట్టు ప్రాకారములు సొంపుతో గట్టిస్తి రామచంద్ర. ఆ ప్రాకారముకు బట్టి 10,000 వరహాలు రామచంద్ర. లక్ష్మణుకు చేయస్తి ముత్యాల పతకము రామచంద్ర. ఆ పతకానికి బట్టి 10,000 మహరేలు రామచంద్ర. ఆ పతకానికి బట్టి 10,000 మహరేలు రామచంద్ర. సీతమ్మకు చేయెత్తిని చింతాకు పతకము రామచంద్ర. సీతమ్మకు చేయెత్తిని చింతాకు పతకము రామచంద్ర. ఆ పతకానికి బట్టి 10,000 వరహాలు రామచంద్ర. కరికేతురాయి నీకు కొలుపుగా జయస్తిని రామచంద్ర. నీ తండ్రి దశరథ మహారాజు పంపిన లేక నీ మామ జనక మహారాజు పెట్టిన ఎవడబ్బ సొమ్మని పులుకుతో తిరిగేవు రామచంద్ర. ఎవడబ్బ సొమ్మని పులుకుతో తిరిగేవు రామచంద్ర.